குட் மார்னிங் லீடர். ஏஐ மெட்டா நிறுவனத்துல யூஎஸ்டிடியை நம்ம டெபாசிட் பண்ணி எப்படி ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம், எப்படி ஆக்டிவேஷன் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரஸ்ட் வேலெட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதற்கு அடுத்தது கிரியேட் வேலெட்டை கொடுத்துருக்கணும். அதில் கேட்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கணும். அதில் வரக்கூடிய 12 வார்த்தைகளை ரொம்ப சேஃப்டியாக ஒரு பேப்பரில் எழுதி சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ட்ரஸ்ட் வேலெட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜில் பிஎன்பி, பிடிசி, எத்திரியம் இந்த மாதிரி காமிக்கும். இங்கே யூஎஸ்டிடியை நம்ம கொண்டு வரணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏஐ மெட்டா நிறுவனம் யூஎஸ்டிடி வெப்20 பிளாக் செயினில் இயங்கக்கூடிய சிஸ்டம். இங்கே டாலர் பேஸில் தான் இந்த சிஸ்டம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்போ யூஎஸ்டிடியை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ரைட் சைடில் மேல் டாப் கார்னரில் பாருங்கள், ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்னு சொல்லி காமிக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு யூஎஸ்டிடி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு காமிக்குது. ஸோ அதை நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி $30 நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அங்கே $30 காமிக்குது. அதேமாதிரி பிஎன்பியில் ஒரு $2 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சிஸ்டம் யூஎஸ்டிடியில் $30 ஜாயினிங்கு, $2 வந்து கேஸ் ஃபீஸ்க்காக. ஏன்னா பிளாக் செயின் வந்து பினான்ஸோட பிளாக் செயினில் இயங்குது. அதில் ஒரு $2 நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ 30 + 2 $32 இந்த ஏஐ மெட்டாவில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய காயின் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்க. ஃப்ரண்ட் பேஜ் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய லீடர் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கிடச்சிருக்காருன்னா அந்த ரெஃபரல் லிங்க்கை போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஓம், ஸ்வாப்பு, ஏன், டிஸ்கவர். இந்த டிஸ்கவரை போய் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கவர் கிளிக் பண்ணோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் கேட்கும். பேஸ்ட்டு கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மெட்டாவுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கனெக்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, ரைட் சைட் கார்னர் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெட்ஒர்க்கில் வந்து நம்மளது வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கில் தான் இயங்கும். ஸோ அது சேஞ்சபிள் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். $30 பேக்கேஜ் ஸ்பான்சர் ஐடி கொடுத்துருச்சு. அவருடைய நேம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகண்ட் நேம் கேட்குது. ஸோ நம்மளுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கங்க. என்ன ஐடி போட போகிறீங்களோ அவங்களோட நேமு. கண்ட்ரி கோடு கேட்குது. எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் போகிறீங்களோ உங்களோட கண்ட்ரி கோடு வந்து கொடுத்துக்குங்க. அதேமாதிரி செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து செல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். உங்களுடைய செல் நம்பர் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம். இப்படி ஓகே பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் கேட்கும். கனெக்ட் கொடுத்துக்குங்க. திரும்ப அப்ரூவ் கேட்கும். வெயிட் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே கொடுத்துக்குங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி நம்பர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் சக்ஸஸ் சொல்லி கேட்கும். ஓகே கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. $30க்கு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட் ஆல்ரெடின்னு காமிக்கும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதுதான் உங்களுடைய பேஜ். ஸோ யூசர் நேம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோதான் நம்ம சிஸ்டத்தில் வந்து நம்ம ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இந்த ஏஐ மெட்டாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஆல்.